வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இட் இஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்ததுக்கு. ஏன்னா எனக்கு பாண்டிநாடு நான் தொடங்கும் போது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்ற ஒரு பேரில் ஒரு நிறுவனம் தொடங்கினேன். அன்றைக்கி அந்த ஆடியோ லான்ச் வந்து இதே இடத்துல தான் வச்சோம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது எனக்கு அந்த படம் மூலிமா. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு நிறுவனம் தொடங்கியிருக்கேன், வி மியூசிக், ஒரு மியூசிக் லேபிள். ஐ வாண்டட் டு லான்ச் இட் again with the same anger how I started off VFF. Again I wanted to start on a positive note. I wanted to come and share it amidst my college friends and college atmosphere. I can't express the feeling to be on stage as a chief guest. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் இப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் லோயலா காலேஜ்னால் சரி கண்டிப்பாக வேறு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க, அப்போ தான் உன்னை கூப்பிட்றாங்கன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க. விஷாலில் போய் சீஃப் கெஸ்ட்டுன்னு எங்கள் அப்பா அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி சரி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதான் நான் இல்லை என்ன தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி வந்து தேடி வந்து என்னை கூப்பிட்டாங்கம்மா. அது அப்படியெல்லாம் இருக்காது. போகிற வழியில் உன் ஆஃபீஸ் இருந்திருக்கும், சும்மா உன்னை கூப்பிட்டு உன்னை வர சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி வந்து they are also proud that it's become a part of my life to be a chief guest. I take pride to come to Loyola College. ஏன்னா if I can do it, you can also do it. ஏன்னா it's the same thing. நான் இதே பர்ட்ரம் ஹால்ன்ட்டு இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம், this hall has given me an inspiration to do. நான் யார்கிட்டையும் சொன்னது இல்லை. இது எனக்கு அவனிவன் ஒரு திரைப்படத்தில் வந்து பாலா சார் வந்து நவரசம் பண்ண சொல்லி ஒரு சீன் வச்சார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெயின்ஸ்டேக்கிங் சீன்ஸ் தட் ஐவ் எவர் ஆக்டட் இன். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபேட்டல். அதாவது அதுதான் அதோடு முடிஞ்சுது, என் வாழ்க்கை முடிஞ்சுது. பிகாஸ் தலைவலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. பட் ஐ டிசைடட் டு டூ தட். ஏன்னா ஐ ஜஸ்ட் பர்சீவ்ட் பர்ட்ரம் ஹால், அந்த ஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் பர்ட்ரம் ஹால் தான் மைண்டில் பர்சீவ் பண்ணிவிட்டு performing for my college or performing for my students, அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் அந்த சீன் பண்ணேன். டெஃபினட்டாக எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு கொடுத்த அந்த தைரியம், இந்த லோயலா காலேஜ் அந்த தைரியம் தான். காரைக்குடியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண திருட்டு விசிடிக்காகவோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக நிற்கிறது, அந்த தைரியம் வந்து எனக்கு இந்த காலேஜ் மூலிமா தான் கிடைச்சிது. அதுதான் என்னோட சொத்து. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் காலிங் மீ ஒன்ஸ் அகேன். I don't know where my inspiration is. My father Rajanayakam, one person, Viscom, because of him I'm standing here as an actor in front of you. I wish you were here. A big hi to you, sir, father. And I love you all. Thank you all. God bless you. Nalla padinga and God bless you all. Thank you. இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போய் அவ்வளோ பழக்கம் கிடையாது, ரொம்ப கம்மி. இங்கே உங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் மட்டும் இல்லை, எனர்ஜியாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்ப வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறாள், என் படம் மாதிரி ரொம்ப வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறாள். ஸோ உங்களெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் கூட நிறையா ஓடணும், நிறையா சாதிக்கணும், நிறையா இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், படம் வந்து இன்னும் வேகமாக எடுக்கணும்னு, இன்னும் வேகமாக எடுக்கணும். என் படம் ஏற்கனவே ரொம்ப வேகமாக இருக்கும், இன்னும் வேகமாக எடுக்கணும்னு தோணும். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் பார்த்தேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி எங்கள் படத்தோட ஆடியோ ரிலீஸ் இங்கே வந்து பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு மக்கள் முன்னால் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் அவங்கள தான் சொல்கிறேன். ஸோ சாங்கும் வந்து இவன் வந்து ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து விஷாலோட ஹீரோயிசம் தான். அதாவது ஹீரோயிசம்னா அதாவது ஒரு நியாயமான யதார்த்தமான ஒரு ஹீரோயிசம். அதாவது படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்திருக்கேன், ஆனால் ஒரு நியாயமான ஆக்ஷன். ஒரு ஃபைட்டுன்னா அது வந்து எதுக்காக வருது, நிச்சயமாக வந்து இது வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அடி ஹீரோவை பார்த்து நல்லா நீ அடி அப்படின்னு சொல்ல தோணும். ஏன் அவர் அடித்தாருன்னு நினைக்க தோணாது. அந்தளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான சீனோட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன்.
அதை விட முக்கியமானது வந்து இந்த படத்தில் வந்து லவ் ட்ராக் ரொம்ப யதார்த்தமாகவும் எனர்ஜியாகவும் லவ் ட்ராக் வந்திருக்கு. அது வந்து ஸ்ருதிஹாசனுடைய அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. விஷால் ஸ்ருதிஹாசனுடைய அந்த லவ் சீன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனர்ஜியாகவும் யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலேஜில் சீட்டு வந்து எனக்கு கிடைக்காம நான் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்த ஆள். நான் காலேஜ் சேர்றதுக்கு ட்ரை பண்ணப்போ ஸோ இப்போ வந்து அதே காலேஜில் வந்து நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாகவோ இல்லை கெஸ்ட்டாகவோ வந்து நின்றுட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். லயோலா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உங்கள் சந்தோஷமான உற்சாகமான இந்த முகங்களை பார்க்கும்போதெல்லாம் மீண்டும் கல்லூரி நாட்களுக்கே திரும்பி சென்று விட மாட்டோமா என்கிற ஒரு ஏக்கம். இந்த லயோலா கல்லூரி எனக்கு ஒன்றும் புதிதல்ல. ஒரு வகையில் லயோலா கல்லூரி என்னுடைய பிறந்த வீடு, தாய் வீடு என்று கூட சொல்லலாம். சூளைமேட்டில் தான் நான் வசித்தேன். என் தம்பி இங்கு தான் படித்தான். தொடக்க காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாடல்கள் இங்கே இருக்கிற அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் அமர்ந்து தான் நான் எழுதியிருக்கிறேன். சலாம் குலாமு, டும் 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 அப்படி நிறைய சாமி திரைப்படத்துடைய ஐயையோ பிடிச்சிருக்கு போன்ற பாடலெல்லாம் கூட இந்த கல்லூரியிலே பிறந்தது தான். நண்பர்களே, மாணவ பருவம் என்பது ஒரு வண்ணத்து பூச்சியை போன்றது. காதல் கொண்டேன் திரைப்படத்திலே ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது என்று நான் ஒரு வரி எழுதியிருப்பேன். அதை போல அந்த வண்ணத்து பூச்சி இன்று உங்கள் விரல்களில் அமர்ந்திருக்கிறது. அந்த வண்ணத்தை அனுபவிங்கள். பூஜைக்கு வருகிறேன். நாளை ஆயுத பூஜை, இன்று எங்களின் இசை பூஜை. தான் படித்த அதே லயோலா கல்லூரியிலேயே தான் நடித்து தயாரித்த படத்தின் இசையை வெளியிடுகிறார் நண்பர் விஷால். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.